வாலிப பெருமக்களுக்கு ஒரு நச்சல் என்னவென்றால் என்னுடைய அருமை தம்பி மாதேஸ்வரன் பி படித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கலையின் முன்பாக எங்களுக்கு நல்ல உழைப்பாளி, நல்ல நாடக கலைஞன், நல்ல பேர் பெற்றவன், எங்களோடு ஆண்டு நடிக்கிறான். அவனுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறோம். பொறியாளர் தம்பி அவர்களுக்கு ஒரு சின்ன தொகுதியை அழைக்க இருக்கிறோம். சித்திரம் என்றுனை தொட்டு பார்த்தேன், சிலையாக இருக்குமோ எண்ணி பார்த்தேன், உருவமோ என்றுனை உற்று பார்த்தேன், உயிரோடு இருக்கும் எண்ணி பார்த்தேன், கனவு கண்டேன் கண்ணகியின் சிலையோ என்று கண்மரமாய் ஒன்றி விட்டேன் இதே என்று ஏன் இன்று என்னையா கேட்பார் என்று இங்கே நான் கேட்கின்றேன் கேள்வி என்று நீ பொறியாளனா நாடகாரனா என்பது எங்களுக்கு தியப்பாக இருக்கிறது. பரவாயில்லை, வாழ்க வளமுடன், வாழ்த்துதற்கு வயது இருக்கிறது, அதனால் வாழ்த்துகிறேன், நீ வளர வேண்டும் என்பதனால் தமிழ் வளர்ச்சி உலக தமிழாட்சி நிறுவனத்தின் சார்பாக இந்த அருமையான நிகழ்வுகளை நிகழ்த்திய உமக்கு இவன் ஒரு உதாரணம். பொறியாளனாக இருந்து கட்டைக்கூத்து கலையை தமது கையிலே எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக வந்து மேலே ஏறுகின்ற அரங்கேற்றம் செய்வது ஒரு சிறப்பு. அது இனிமேல் உன் வாழ்வின் பொறுப்பு என கூறி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் அவர்களுக்கு உண்மையிலே வந்து எப்படி வந்து பொறியாளர் வந்து சேர்த்தாங்க தெரியல. இந்த ஆசிரியருக்கு வந்து நன்றியை பாராட்டுகிறேன். இந்த குழுவுக்கு நன்றியை நிறுவனத்தை சார்பதில் தம்பி வந்து பொறியாளர் வந்து என்னதான் பொறிக்க போறாருன்னு பார்க்கலாம். ஆம்லேட்டாக ஆஃப் ஆயிலான்னு பார்க்கலாம். இங்க அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். அதாவது நான் நிறைய பேசுறதுலாம் பெரிய ஒரு கூச்சமா இருக்கு. படிக்கிறவங்கதான் அந்த படிப்பு ஏற்ற மாதிரி வேலைக்கு போனன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு எய்மா இருக்கலாம். ஆனா அந்த எய்ம்லாம் முறியடிக்கணுங்க. நம்ம பெற்றோர்கள் வந்து கூலி வேலை செய்யறாங்கன்னா அந்த கூலி வேலை நம்ம செய்யணும். அதுல இருக்கிற கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சு அப்பதான் நம்ம பாடு போட முடியும். எங்க அப்பா வந்து கூத்துக்காரு, எங்க அப்பா இறந்துட்டாரு. இறந்து இன்னைக்குதான் அவரு இறந்த நாள். அதுதான் இருந்தா அவங்க வந்து அதாவது அவரு நாடகம் ஆட போறப்பெல்லாம் என்னை வந்து விட்டுட்டு போயிருக்கு. அவர் வழக்கமே தூங்க வச்சுறாரு, இல்லைன்னா எங்கன்னா கூட்டு விட்டுட்டு அவருக்கு மட்டும் போயிருக்கு. அப்படிலாம் இருந்தும் நான் இந்த கூத்துக்கு வந்து இறங்கி எனக்கு ஒரு சில வாத்தியார்கள் நிறைய பேர் கற்றுக் கொடுத்து எனக்கு இந்த அளவு முன்னேற்றி ரொம்ப என்னை வாழ வைக்கிறாங்க. கலை அப்படின்னா அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய கடவுள் மாதிரி. ஒருத்தருக்கும் அமையறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தங்க நல்லா இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வாய்ஸ் இருக்காது, ஒருத்தங்க அழகா இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு நடிக்க வராது. அந்த மாதிரி சரஸ்வதி வந்து எல்லாருக்கும் அருள் புரியதில்லை. கொடுக்குற அருள் வச்சு நம்ம பயன்படுத்தி நல்லபடியாக வாழணும். நாங்கள் உங்ககிட்ட வந்து மைக்கை தான் கொடுத்தோம், பைக்கியா கொடுத்தோம், மைக்கை தானே கொடுத்தோம். மைக்கில் பேசுறியா? நீ பல மேடைகளில் வீட்டிருக்க வேண்டும், நீ பல மேடைகளில் விருட்சமாக இருக்க வேண்டும், நீ பல மேடைகளில் மிளிர வேண்டும். இந்த மாமன்றம் உன்னை வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.